கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதம் 136:1 வாசிக்கலாம். கடைசி கால வெளிச்சம், லாஸ்ட் டேஸ் லைட் ஊழியத்தின் மூலம் உலகின் பல பகுதிகளில் இருக்கும் நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒன்று சேர்த்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவ ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுக்குமாறு திருமதி ஸ்டெல்லா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் ராஜாதி ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துறோம் தாப்பனே, இந்த நாளுக்காக இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. எசப்பா, இந்த நேரத்துல எசப்பா எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து எசப்பா இந்த கடைசி கால வெளிச்சம் என்ற எசப்பா இந்த செய்தியில எசப்பா எங்களை நீங்க சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை நடத்துற குடும்பத்தை எசப்பா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த செய்தி கொடுக்க போ தாசரையும் ஒரு கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. சப்பா சகோதரரை ஆசீர்வதிங்க, அவர் ஊழியத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சப்பா செய்தி கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒரு கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க சப்பா. இன்னும் கேட்கவே இருக்கும் ஒவ்வொரு செய்தியையும் சப்பா என்ன வரப்பு ஒவ்வொரு செய்தியும் சப்பா ஆசீர்வதித்து தாங்கப்பா. துதி கன மகிமை அனைத்தையும் ஏசப்பா ஒருவருக்கு மட்டுமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். ஆமென். நாம் இப்போது ஒரு சிறப்பு பாடலை நமக்காக திருமதி கமலா அவர்கள் ஏறெடுப்பார்கள். ஆண்டி, இது உங்களுடைய நேரம் ஆண்டி. நன்றிமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவர் நல்ல நேரத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். சகோதரிக்கும் நன்றி சொல்றேன். தம்பி ஜார்ஜ்க்கும் நன்றி சொல்றேன். பாடல் பாடும்போது ஆண்டவர் நாம மட்டும் மகிமைப்படுத்துவதாங்க. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன், நல்லவர் உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். குறையில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீ அகற்றினீரே, குறையில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீ அகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன், என் வாழ்வில் நாயகனே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. எல்லா நட்சத்திரங்கள் பேரறிந்தவரே, என் முகத்தை உம் கையில் அறிந்தவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே. நன்றியோடு
நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். சோதனையும் வேதனையும் சோதனையில் வேதனையில் என் நம்பிக்கையானவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் கோட்டையாம் இருப்பவரே, சோதனையில் வேதனையில் என் பக்கமா வந்தவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாயிருப்பவரே, எல்லா வியாதிகள் மேலும் உம் பரிகாரி நான் என்று சொன்னவரே, எனக்குள் ஜீவன் தந்தவரே, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். குறையில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீ அகற்றினீரே, குறையில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீ அகற்றினீரே, என்னை தாழ்த்தி உன்னை உயர்த்திருவே, என் வாழ்வின் நாயகனே, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். குறையில்லாமல் நடத்தினீரே. ஆமென். ஆமென். தேங்க்யூ ஆண்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமா. இந்த நாளுக்கான வேத வசனத்தை வாசிக்குமாறு திரு ரவிச்சந்திரனை அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளுக்கான வேத வசனம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்குமாறு அவர்களை அழைக்கிறோம். கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய திரைப்படுத்தியுள்ளா இருக்கிறோம். மீண்டும் வாசிக்கிறேன். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தியுள்ளா இருக்கிறோம். இந்த நாளுக்கான தேவ செய்தியை நம் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள சகோதரர் கேலப் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பிரதர் கேலப் வேற யாரும் கிடையாது, பாஸ்டர் தாஸ்குமாரோட ஒய்ஃபோட தம்பி. அவங்க முழு நேர ஊழியம் செய்யறாங்க. முதல்ல ஸ்கூல்ல வேலை செஞ்சாங்க, அதெல்லாம் வேலையை விட்டுட்டு இப்ப முழு நேர ஊழியமா செய்யறாங்க. பாஸ்டர் செய்யற எல்லா புக்ஸ் இதெல்லாம் ரீட் பண்றது, பைண்ட் பண்றது, அதை பிரிண்ட் பண்ற எல்லாம் பிரதர் தான் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. சோ அதனால முழு ஊழியமா செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட மனைவி நர்ஸா இருக்காங்க. 2 அழகான பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு நம்மளோட இந்த கூட்டத்துல இந்த தேவ செய்திய கலந்து கொள்ள நமக்கு ஆண்டவர் தந்த தேவ கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பிரதர் கேலப், இது உங்களுடைய நேரம். ஓகே, கர்த்தருடைய நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். மீண்டுமாக உங்களோடு கூட இந்த ஆன்லைன் வழியாக இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அழைப்பை கொடுத்த இந்த குழுவினுடைய தலைமைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். சரி, போன முறை ஆண்டருக்கு சித்தமானால் மீண்டும் தொடரலாம்னு சொல்லிட்டு முடித்திருந்தேன். அதே போல ஆண்டவருக்கு சித்தம் இருக்குது. மீண்டும் என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு நல்ல சத்தியங்களை மட்டும் செய்ய அன்னைக்கு படிக்கலாம். சரிங்களா? ஓகே. இன்னைக்கு ஒரு பிராக்டிக்கலான ஒரு விஷயத்தை என்ன செய்ய போறோம், நம்ம படிக்க இருக்கின்றோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு சத்தியத்தை நம்ம படிக்க இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக நம்ம என்ன செய்வோம், என்னுடைய பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை ஷேர் பண்றேன். ஒரே நிமிஷம்.
ஓகே, தெரியுது இல்லையா ஸ்கிரீன்ல? ஓகே, தெரியுது பிரதர். ஓகே. நம்முடைய தலைப்பு என்னன்னு சொன்னா the greatest battlefield அப்படிதானே. ஒரு மாபெரும் போராட்ட களம் அல்லது மாபெரும் போராட்ட களம் என்று நம்ம என்ன செய்யலாம், அதை எப்படி வேணாலும் பிரித்து பார்க்கலாம். சரிங்களா? என்ன படிக்க போறோன்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மாபெரும் யுத்தம் எங்கே நடக்கிறது, ஒரு பெரிய வார்ஃபேர் ஒன்று நடந்துட்டு இருக்குது. எங்கன்றதான் நம்ம என்ன செய்ய போறோம், நீங்க படிக்க போறோம். சரிங்களா? இந்த நவீன காலத்துல ஆண்டவர் சொன்ன மாதிரி நிறைய யுத்தங்கள், நிறைய மனிதர்களுக்குள்ளாக சண்டைகள், பயங்கரமான கொலைவெறியான தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த உலகம் முழுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு யுத்தம் எங்கேயாவது ஒரு மூலையில நடந்துகிட்டே இருக்குது. உக்ரைன், அது ரஷ்யா, அல்லது இஸ்ரேல், பாலஸ்டைன், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இன்னும் கோல்டு வார், இன்னும் நைஜீரியால, இன்னும் ஆப்பிரிக்கால, இப்படி நிறைய இடங்கள்ல ஒரு யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய யுத்தம் எங்க நடக்குதுன்றத நம்ம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு படிக்க போறோம். சரிங்களா? கடைசி காலத்துல யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுகிற ஆண்டவர் சொல்லும் பொழுது அது என்ன யுத்தம் அப்படின்னா உலகளாவிய நடக்கக்கூடிய யுத்தங்கள். இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், வேற ஒரு முக்கியமான யுத்தத்தை, போர்க்களத்தை நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். சரிங்களா? அது என்ன யுத்தம்னு சொன்னா, பைபிள்ல நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய கரு என்னன்னு சொன்னா, சுயத்திற்கு எதிரான யுத்தம், இருதயத்தில் நடைபெறக்கூடிய ஒரு யுத்தம். அப்ப மகா பெரிய யுத்தம் எங்க நடக்குதுன்னு சொன்னா, எதற்கு எதிராக நடக்குதுன்னு சொன்னா, நம்முடைய சுயம் ஒண்ணு விரும்புது, ஆனா அந்த விருப்பத்திற்கு எதிராக ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு. இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்கும். புரிஞ்சுக்க முடியுதா இல்லைங்களா? நான் ஒண்ணு விரும்புறேன், என் இருதயம் ஒண்ணு விரும்புகிறது, அதை எதிர்த்து ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு, இல்ல பைபிள் ஒண்ணு சொல்லுது. ரெண்டும் இப்ப சண்டை போடுது. இது ஜெயிக்குமா, அது ஜெயிக்குமா? இந்த யுத்தம் நடைபெறக்கூடிய இடம் எதுன்னு சொன்னா நம்முடைய இருதயம் அல்லது நம்முடைய மனசு என்று கூட சொல்லலாம். சரிங்களா? ஒரு மேற்கோளை வாசிக்கலாம். ரொம்ப மேற்கோள், அழகான மேற்கோள் இது. சிஸ்டர் யாரா வாசிக்கிறீங்களா எனக்காக? கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஒரு யுத்தம், ஒரு அணிவகுப்பு. ஆனால் பெறப்பட வேண்டிய வெற்றியை மானிட சக்தியினால் பெற்றுக்கொள்ள முடியாது. இதயத்தின் ஆட்சி களமே போராட்ட களமாகும். நாம் செய்ய வேண்டிய யுத்தம் மனிதனால் என்றும் போராடப்பட்ட அந்த மாபெரும் யுத்தமானது தேவனுடைய சித்தத்திற்கு சுயத்தை சரணடைய செய்வதே ஆகும். அன்பின் இறையாண்மைக்கு இதயத்தை ஒப்புக் கொடுப்பதாகும். ஓகே, உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? இவரோட தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம், பட் அது ஆங்கிலத்திலும் நான் வாசிக்க விரும்புறேன். பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆங்கிலத்திலையும் வாசிக்கலாம். பாருங்க, ஒரு நிமிஷம். ஓகே, வாசிங்க. The Christian life is a battle and a march, but the victory to be gained is not won by human power. The field of conflict is the domain of the heart. The battle which we have to fight, the greatest battle that was ever fought by man, is the surrender of self to the will of God, the yielding of the heart to the sovereignty of love. The old nature, born of blood and of the will of the flesh, cannot inherit the kingdom of God. The hereditary tendencies, the former habits must be given up. ஓகே, எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. என்ன சொல்றாங்க? The field of the conflict is a domain of the heart. அதாவது எங்க அந்த போராட்டம் நடக்குதுன்னு சொன்னா, அந்த போராட்ட களம் எதுன்னு சொன்னா, அந்த ஃபீல்ட் எதுன்னு சொன்னா, it is our heart. சரி, நம்முடைய இருதயம் தான் அந்த போராட்ட களம். சரி, என்ன யுத்தம் அப்படின்னு சொன்னா, the greatest battle that was ever fought by man is a surrender of the will, is a surrender of the heart to the will of God. சரிங்களா? நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய சித்தத்திற்கு சரணடைய செய்யக்கூடியதுதான் அந்த போராட்டம், அந்த யுத்தம். The yielding of the heart to the sovereignty of love. தேவனுடைய அன்பின் அந்த இறையாண்மைக்கு நம்ம இருதயத்தை இணங்க செய்வதுதான் அந்த போராட்டம். பாருங்க, அப்ப என்னெல்லாம் போராடுதுன்னு சொல்றாங்க பாருங்க. The hereditary tendencies, நம்மளுடைய பரம்பரை வழியா நம்ம இயல்புகள் வந்திருக்கோம். அப்பா கோகரார், நானும் கோகர். அப்பா வந்து பெருமையா இருப்பார், எனக்கும் பெருமையா இருக்கும். சரிங்களா? சோ அந்த பரம்பரையாக வந்த இயல்புகள், the former habits, சரிங்களா? நம்ம வந்து நிறைய பழக்க வழக்கங்களை கற்று அல்லது உண்டாக்கி வச்சிருப்போம் பாத்தீங்களா? இதெல்லாம் என்ன பண்ணுதான், ஆண்டவருடைய சத்தியத்திற்கும் சித்தத்திற்கும் எதிராக போராடிக்கிட்டே இருக்குது. சரிங்களா? அப்ப எங்க அப்பாட்ட இருந்து வாங்கின குணம், நானா கத்துக்கிட்ட குணம், இது ரெண்டும் என்ன செய்யுதுன்னா ஒரு பக்கம் நிக்குது, இன்னொரு பக்கம் தேவனுடைய வார்த்தை நிக்குது. இது ரெண்டும் என்ன செய்தான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குதான். சரிங்களா? பாத்தீங்களா என்ன சொல்றாங்க? the greatest battle that was ever fought by man. அதாவது மனிதனால போராடப்பட்ட ஒரு பெரிய போராட்டம் எதுன்னு சொன்னா,
the surrender of the will to the will of God. சரிங்களா? அப்ப நம்முடைய இருதயமும் ஆண்டவருடைய சித்தமும் இணங்கி போவதற்கான ஒரு யுத்தம் தான் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றத என்ன செய்ய வேண்டாம், மறந்துட வேண்டாம். இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த யுத்தத்துல யாரு ஜெயிக்கிறா? hereditary tendencies, cultivated habits, சரிங்களா, அது ஜெயிக்குதா? இல்ல ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வசனம், அவருடைய சித்தம் ஜெயிக்குதா? யோசிச்சு பாருங்க. சரிங்களா? இந்த கேள்வியை மனசுல வச்சுக்கோங்க, பின்னாடி நம்ம இந்த கேள்விக்கு வருவோம். சரிங்களா? சரி, இத புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு என்ன செய்ய போறோம், நம்ம பைபிள்ல படிக்க போறோம். சரிங்களா? ஃபார்முலா அதுதான். சோ ஒரு வார்ஃபேர் ஒன்று நடந்துட்டு இருக்குது. அந்த வார்ஃபேர்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்தோம், யாராவது பார்ட்டிசிபென்ட்ஸ்? என்னுடைய மனசு தான் அந்த போராட்ட காலம். பேட்டில் ஃபீல்டு மனசு. அந்த மனசுல யாரெல்லாம் போராடுறாங்கன்னு சொன்னா, என்னுடைய பரம்பரை குணங்கள், நான் பார்த்து உண்டாக்கி விரும்பி ரசிச்சு ருசிச்சு சில நல்ல நன்மை இல்லாத குணங்கள், இதெல்லாம் ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வசனம், அவருடைய சித்தம், அது இங்க வருது. இது உடனே போராடுது. சரிங்களா? இப்ப 2 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறாங்க. இதுல யாரு ஜெயிக்கிறாங்க, யாரு தோக்குறாங்க? இப்ப ஜெயம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய சித்தத்தை ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொன்னா நான் ஜெயிச்சிட்டேன். சரிங்களா? நான் ஜெயிச்சிட்டேன். அதே சமயத்துல என்னுடைய சித்தம் அங்க போகாம என்னுடைய பழைய குணங்களும் என்னுடைய பரம்பரை பலவீனங்களும் அது ஜெயிச்சிச்சுன்னு சொன்னா நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். நான் தோத்துட்டேன் அர்த்தம். அப்ப ஜெயம் தோல்வி எப்படி வருதுன்னு சொன்னா, என்னுடைய ஆசைகள், என்னுடைய விருப்பங்கள் மேலும் இருந்தா நான் தோத்துட்டேன். இந்த ஆண்டோடைய வார்த்தை என்னுடைய மனசுல வந்து என்னுடைய பரம்பரை குணங்களையும் என்னுடைய மோசமான இயல்புகளையும் தவிடுபொடி ஆக்கி அந்த வசமானே வாழ்க்கைய வந்துச்சுன்னு சொன்னா நான் ஜெயிச்சிட்டேன். சரிங்களா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம ஜெயம் பெறுகிறோமா தோல்வி அடைகிறோமா யோசிச்சு பாருங்க. இத புரிய வைப்பதற்கு பைபிள்ல ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? சிம்பிளான ஒரு ஸ்டோரி. என்ன நம்ம படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த இருதயத்துல ஆண்டவர் சொன்னதுக்கும் இந்த மனசுக்கும் அங்க யுத்தம் நடக்குதா இல்லையா, சண்டை நடக்குதா இல்லையா அப்படின்றத கிராஸ் செக் பண்ண போறோம். ஓகே, கூட இருக்கீங்களா எல்லாரும்? சோ அப்ப என்ன நம்ம செக் பண்ண போறோம்? we are going to cross check one particular thing. what is that? என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஹார்ட்டும் அந்த மனசும் அந்த இயல்பும் ஆண்டவர் ஒன்று சொல்லியிருப்பாரு, அது செய்யலாமா செய்யக்கூடாதா, அதன்படி நடக்கலாமா நடக்க கூடாதா. மனசு விடாதீங்க, நம்மளுடைய இயல்புகள் விடாது. ஆனா ஆண்டவருடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுதான் என்ன செய்ய போறோம், இந்த ஸ்டோரியில படிக்க போறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துக்கு வர போறோம். சரிங்களா? சோ 4 பார்ட்டா நான் என்ன செய்யறேன், இந்த ஸ்டோரியை பிரிச்சு இருக்கிறேன் 4 பார்ட்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட். சரிங்களா? ஒவ்வொரு பார்ட்லயும் நம்ம ஒவ்வொரு கேரக்டர் படிப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல யாரை பத்தி படிக்க போறோம்னு சொன்னா, இட் இஸ் பியூர்லி அபவுட் நேமன். சரிங்களா? நாமானை பத்தி என்ன செய்ய போறோம், நம்ம படிக்க போறோம். அவனுடைய டீடைல்ஸ் என்னன்றத ஃபர்ஸ்ட் பார்ட்ல படிக்க போறோம். அவனுடைய டீடைல்ஸ் என்ன, அவனுடைய சோதனை என்ன, அவன் ஜெயிச்சானா தோத்தானன்றதை படிக்க போறோம். சரிங்களா? ஓகே, பார்க்கலாமா? ஓகே, நாமன் யார் அப்படின்னு சொன்னா பார்ட் 1ல நம்ம படிக்க போறோம். நாமன் யார்? கேள்வி. புறஜாதியானா இஸ்ரவேலனா? நாமன் யாரு? இந்த வசனம் சொல்றது 2 ராஜாக்கள் 5:1 வாசிக்கிறோம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான். அப்ப அவன் யாருன்னு சொன்னா ஒரு இஸ்ரவேலன் கிடையாது. அவன் யார் கிடையாது? ஒரு இஸ்ரவேலன் கிடையாது. அவன் யாருன்னு சொன்னா புறஜாதியான், தேவனை அறியாத ஒரு புறஜாதியான். நம்பர் 1. சரிங்களா? புரியுதா இல்லைங்களா? இப்ப 2வது கேள்விக்கு வந்துருவோம். சரிங்களா? இந்த புறஜாதியானுக்கு தேவனை அறிகிற வாய்ப்பு எவ்வளவா இருந்திருக்கும்? How much was the chance to know about the true God? மெய் தேவன் அறியக்கூடிய வாய்ப்பு எவ்வளவா இருந்திருக்கும் அவனுக்கு? ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னு சொன்னா இவங்க ஊர்ல சர்ச்சும் கிடையாது, இவங்க ஊர்ல அப்படிப்பட்ட கடவுளை யாரும் வழிபாடுறதும் கிடையாது. சரிங்களா? அப்படியே வழிபாடுறதுக்கு யாருமே அங்க இல்லவும் இல்லை. சரி, அப்படியே இஸ்ரேல போய் பார்க்கலாம்னு பார்த்தா இஸ்ரேல் என்ன பண்ணருக்கு, இவன் கால் கீழே கிடக்குது. அவங்க தோற்று போய் கிடக்குறாங்க. அவங்களாலையும் என்பார் எங்க தேவன் யார் தெரியுமா, அவர் விடுவிக்கிறவர், அவர் ஆகா ஓவன் சொல்ற அளவுக்கு அவங்க வாழ்க்கையும் கிடையாது. சரிங்களா? சரி, அப்படியே இந்த ஆளுக்கு ஒரு தெய்வத்தை பத்தின ஒரு வழி இருக்குதுன்னு சொன்னா அது யார் மூலமா இருக்குதுன்னு சொன்னா அந்த சிறு பெண் தான். சரிங்களா? அந்த சிறு பெண் யாருக்கு பணிவிடை செய்யறாப்லன்னா அம்மாவுக்கு தான் பணிவிடை செய்யறாப்ல, இவருடைய மனைவிக்கு. இவங்கிட்ட நேரடியா பேச முடியாது, எதா இருந்தாலும் அம்மா வழியா தான் வரணும், மனைவி வழியா தான் வரணும். அப்ப தேவனை பற்றி அறியக்கூடிய வாய்ப்பு இந்த மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. 2வது பாயிண்ட். சரிங்களா? ரொம்ப ரொம்ப குறைவு. சரி, இவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவனுடைய வாழ்க்கையை பத்தி ஒரு லிஸ்ட் போடுறாங்க. 3வது பாயிண்ட் டீடைல். சரிங்களா? அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அவன் பெரிய மனுஷன், எண்ணிக்கை உள்ளவன்,
மகா பராக்கிரமசாலி. இதெல்லாம் வசனத்துல இருக்கும். 1-2 ராஜாக்கள் 5:1-2 இருக்கும். நீங்க வாசிக்கலாம். சரிங்களா? நான் நேரத்தை கருத்தில் கொண்டு அதனுடைய பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். சரிங்களா? அப்ப நேமன் யாருன்னு சொன்னா, நாகமான் யாருன்னு சொன்னா ஒரு பெரிய மனுஷன். அப்படின்னா ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல ஹையா இருக்கக்கூடிய அந்த நாட்டுல ஒரு ஹை ரேங்கிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர் யாருன்னா இவன். சரிங்களா? அடுத்தது எண்ணிக்கை உள்ளவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவனுக்கு சொத்து பத்தோ அல்லது இவனுடைய செல்வாக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசான ஒரு செல்வாக்குன்னு சொல்றான். சரிங்களா? ஒரு பெரிய எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு இவனுடைய வாழ்க்கையில எல்லாமே நிறைவா இருக்குதுன்றத பாக்குறோம். மகா பராக்கிரமசாலி இவன் யாருன்னு சொன்னா ஒரு பெரிய வீரன் என்று பைபிள் சொல்லுது. இவ்வளவு அந்தஸ்துகள் இருந்தாலும், இவ்வளவு பெரிய பெரிய பாராட்டப்படக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும், இவன் வாழ்க்கையில மிகப்பெரிய குறை ஒன்று இருக்குது. அதனால மகா வேதனை இருக்கிறது. மிகப்பெரிய குறையும் மகா வேதனையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மனுஷன். என்ன அப்படின்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில என்ன இருக்குது? ஒரு குஷ்டரோகம் இருக்குது. குஷ்டரோகம் இருக்கிறது. சரிங்களா? அப்ப என்ன டீடைல்ஸ் பாக்குறோம்? நேமன் யாருன்னு சொன்னா ஒரு புறஜாதியான். சரிங்களா? புறஜாதியானுக்கு ஆண்டவரை அறியக்கூடிய வாய்ப்பு எவ்வளோ? ரொம்ப ரொம்ப லிட்டில் தான். ரொம்ப ரொம்ப குறைவு தான். சரிங்களா? ஓகே, இவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரிதான் தோணுது. ஆனா அப்படி நல்லா இல்லை. ஏன்னு சொன்னா எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு பலன் இருந்தாலும், எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருந்தாலும் அதெல்லாம் அனுபவிக்க கூடாதபடிக்கு இவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நோய் ஒன்று அவனை தாக்கி இருக்கிறது. எந்த நோய்ன்னு சொன்னா குணமடைய முடியாதபடிக்கு ஒரு நோய் என்னன்னா குஷ்டரோகம். இப்ப கேன்சர் சொல்றோம் இல்லையா? அது போல அந்த காலத்துல குஷ்டரோகம் பாத்தீங்கன்னா அது ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதி. சரிங்களா? சரி, இப்ப தேவனை அறியாத ஒரு மனுஷன் புறஜாதியான் வாழ்க்கையில அவ்வளோ கஷ்டப்படுறான் குஷ்டரோகத்தினால. இவனுக்கு ஒரு சோதனை. என்ன சொல்ல வரேன்னா, வாய்ப்புகள் குறைவுங்க. வாழ்க்கை அவ்வளவா நல்லா இல்ல. இவனுடைய அந்தஸ்துகள்லாம் பெருசா இருந்தாலும் இவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கிறான். அப்படி கஷ்டத்துல இருக்கிற பொழுது அவனுக்கு ஒரு சோதனை வருது. சரிங்களா? என்ன சோதனைன்னு சொன்னா, இந்த சிறு பெண் அம்மா கிட்ட சொல்றாப்புல, அம்மா எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அந்த தீர்க்கதரிசிட்ட போனா உங்க வீட்டுக்கார், அதாவது என்னுடைய எஜமான் குணமாயிடுவாரு. அவர் தயவு செய்து இஸ்ரவேல் தேசத்துக்கு போக சொல்லுங்க. அங்க போய் எலிசா என்ற தீர்க்கதரிசியை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்றாப்புல இந்த சிறு பெண். உடனே இந்த அம்மா என்ன சொல்றாங்க, எங்க எவ்வளோ ட்ரை பண்றீங்க, இதையும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு முதல்ல அம்மாவுடைய ஆசைக்கு இணங்க வார்த்தைக்கு இணங்க என்ன பண்றாருன்னு சொன்னா ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு. அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா நேரா எலிசாவை பார்க்க இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்துட்டார். சரிங்களா? இப்ப இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்த உடனே இப்ப எலிசாவுடைய வீட்டுல நிக்கிறார் வெளியே. சரிங்களா? அப்ப எலிசா வீட்டுக்கு வந்த உடனே செய்தியை போய் கேசி சொல்றாப்புல, இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு படை தளபதி வந்திருக்கிறாப்புல, அதுவும் நம்முடைய எதிர்நாட்டு படை தளபதி ஏதோ ஒரு பிரச்சனையா, குஷ்டரோகம் வந்திருக்குதான், சுகமாக்கணுமா, உங்களை தேடி வந்திருக்காப்புல. எலிசா என்ன சொல்றாப்புல பாருங்க. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் என்ன செய்யணுமா? யோர்தானில் 7 தரம் என்ன செய்யணுமா? ஸ்நானம் பண்ணு. 7 தரம் ஸ்நானம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்களா? அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். சரிங்களா? அப்ப என்ன சொல்றாருன்னா, வெளியெல்லாம் வரல, கேசிட்டே சொல்றாரு, எப்ப நீ போயிட்டு சொல்லு, யோர்தான்ல போயிட்டு 7 முறை முங்க சொல்லு. ஸ்நானம் பண்ண பிற்பாடு அவனுடைய சரீரம் மாறிடும், நீ சுத்தமாவேன்னு சொல்றாரு. சரிங்களா? இப்ப என்ன நடக்குது பாருங்க. வசனம் தொடர்ந்து வாசிக்கிறேன். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய். சரிங்களா? இப்ப நாகமான் இந்த ஆலோசனை கேட்டுட்டு அவர் போலான்னு நினைக்கிறாரா, போவானான்னு நினைக்கிறாரா? புறப்பட்டு போய் தானே சொல்லுது. அப்ப அவர் புறப்பட்டு போனாரா? புறப்பட்டு போனாரா? அவரு யோர்தான்ல 7 தடவை முங்கறதுக்கு புறப்பட்டு போலாங்க. யோர்தானுக்கே வேண்டான்னு சொல்லிட்டு அவருடைய சொந்த ஊருக்கு புறப்பட்டு போறார் கடும் கோபம் கொண்டு. அப்ப அவருக்கு ஒரு சோதனை வருது. என்ன சோதனைன்னு சொன்னா, எலிசா சொல்றாரு, தேவனுடைய வார்த்தை ஒண்ணு அவருக்கு வருது, அதை செய்யாதபடிக்கு மனசுக்குள்ள ஒரு கடும் கோபம் வருது. ஏன் செய்ய மாட்டேன்டான்றது கவனிக்கலாம் பாருங்க. வசனம் தொடர்ந்து வாசிக்கிறேன். அவன் வெளியே நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று என்ன செய்யறாரு? எனக்குள் நினைத்திருந்தேன். அப்ப இவன் வரான், ஒரு எதிர்பார்ப்போட வரான். சரிங்களா? என்ன செய்யறான்? ஒரு எதிர்பார்ப்போட வரான். சரிங்களா? அது என்னது பின்னாடி திரும்ப கவனிக்கலாம். அப்ப ஒரு சோதனை நம்பர் 1 என்ன வருதுன்னா, எலிசா ஒண்ணு சொல்றாரு, அதை கேட்ட உடனே பயங்கர கோபம். சரிங்களா? கடும் கோபம் கொண்டு
அவர் வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாரு, திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா? அப்ப சோதனை 1ல அவர் ஜெயிச்சாரா தோத்துக்காரா பாத்தீங்கன்னா தோக்குறாரு. ஃபர்ஸ்ட் பால்ல நாக் அவுட். சரிங்களா? பயங்கர கோவம் வந்துச்சு. சரிங்களா? என்னது, நான் போய் வெளியே போய் முங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அது யோர்தான்ல முங்கணுமான்ட்டு பயங்கர கோவம் வந்துச்சு. முடியாதுன்னு திரும்ப போக ஆரம்பிக்கிறார். சரிங்களா? திரும்ப போக ஆரம்பிக்கிறார். ஏன் அவர் திரும்ப போறாருன்னு சொன்னா, அவருடைய மனசுல எதை எதிர்பார்த்தார் தெரியுமா? ஒரு மரியாதை எதிர்பார்த்தார். என்ன மரியாதை? திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கணும் பாருங்க. அவன் வெளியே வந்து நின்று, யார் வெளியே வரணுமா? இவர் படை தளபதி இல்ல, தளபதி அங்க வீட்டுக்கு போயிட்டா யார் வெளியே வரணும்? அங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி வெளியே வரணுமா? அப்படின்னா நான் படை தளபதி அப்படின்ற ஒரு சுயம் அப்படியே மேல நிக்குது. சரிங்களா? அவர் வெளியே வந்து நின்று அடுத்து என்ன செய்வாராம்? தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது. சரிங்களா? அவர் பிரேயர் பண்ணுவாராம். சரிங்களா? பிரேயர் பண்ணிட்டு அப்படியே அந்த கையை எடுத்து என்ன செய்வாராம்? அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிடுவார் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். ஏன் அவருக்கு கடுப்பம் வச்சு இப்ப புரியுதுங்களா? நான் ஒண்ணு நினைச்சிட்டு வந்தேங்க. என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு அவர் கனம் செலுத்துவாரு, அடுத்தது அந்த வியாதி நீங்கிறதுக்கு நான் ஒரு மெத்தட் வச்சிருந்தேன். என்ன மெத்தடு? அவர் வெளியே வருவாரு, அப்படியே பிரேயர் பண்ணுவாரு, பிரேயர் பண்ணி முடிச்சு அப்படியே கையை வச்சு அப்படியே தடவுவாரு, தடவுனா என்ன ஆயிடும்? அது சுகமாயிடும் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எதிர்பார்ப்ப வைக்கிறான். அடுத்தது இந்த வியாதி நீங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அவர் தடவி அவர் பிரேயர் பண்ணானா அப்படியே ஆன் த ஸ்பாட்ல எல்லாமே மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாதி சீக்கிரமாய் குணமாகிவிடும் என்று அவன் எதிர்பார்த்திருந்தான். நான் சொல்றது புரியுதுங்களா? 4 விஷயம் பார்க்கணும். ஒண்ணு என்னது? கடும் கோபம் கொண்டு முன்னோக்கி போறானா பின்னோக்கி போறானா? பின்னாடியே போறான். சரிங்களா? 2 என்ன பாக்குறோம்னு சொன்னா, கனம் எதிர்பார்க்கணும். அவர் வெளியே வந்து எனக்கு என்ன செய்யணும்? மரியாதை கொடுக்கணும். அடுத்தது எப்படி அவன் நோயை தீர்ப்பார் நம்பி இருந்தான்? அவர் வந்து ஜெர்மனுவார் தடவாருன்ட்டு இதெல்லாம் செஞ்சா எவ்வளவு சீக்கிரம் அந்த நோய் போயிடும், ரொம்ப அப்படியே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த நோய் போயிடும். அவன் என்ன செய்யறான்னா எதிர்பார்த்து வரான். சரிங்களா? அப்ப இவனுடைய என்ன என்னன்னு சொன்னா, இந்த நோய் நீங்கிறதுக்கு என் பக்கம் நான் செய்ய வேண்டிய கடமை ரொம்ப ரொம்ப கம்மி. யார் தான் செய்யணும்? அந்த வியாதியை நீக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கிறான் பாத்தீங்களா, தீர்க்கதரிசி, அவதான் நிறைய செய்யணும். சரிங்களா? அப்ப என் பங்கு பெருசே கிடையாது, நான் அங்கிருந்து வந்துட்டேன் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அவன் தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாயா உட்காரலாம் நினைச்சு வராரு. நம்ம பங்கு ஒண்ணு இல்லைன்னு நினைச்சு வராரு. வெளியே வந்த உடனே நீ போ, நீ வருதாங்களா முங்கு, ஒரு முறை இல்ல 7 முறை முங்கு, எல்லாரும் பாப்பாங்க, ஐயோ அப்படியா அப்படின்னு உடனே எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? பயங்கர கோவம் வந்துச்சு. புரியுதா இல்லைங்களா? சோ இப்ப 2 சோதனையில ஆள் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்ப 3வது ஒரு சோதனை. சரிங்களா? என்ன சோதனை பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப யோர்தான்ல முங்க சொன்னார் இல்லையா? இப்ப அதுக்கு என்ன சொல்றான் பாருங்களேன். 12ஆம் வசனம். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். திரும்ப என்ன வருது? அவனுக்கு பயங்கர கோபம் வருது. சரிங்களா? ஓகே, எதை நினைச்சு இப்ப அவனுக்கு பெருமை வருது அப்படின்னு சொன்னா, என்ன நினைச்சு பெருமை வருது? என்ன நினைச்சு பெருமை வருது? அந்த ஊர்ல எங்கெங்கெல்லாம் நதி இருக்குதோ அந்த நதி ஓரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தெய்வத்தை வச்சிருப்பாங்க, ஒரு கோயிலை வச்சிருப்பாங்க. சோ அந்த நதியில போய் முங்கினாங்கன்னா அது ஒரு புனித ஸ்தலமா ஆயிடும், அது ஒரு புனித நீராடல் ஆயிடும். ஆனா யோர்தான்ல அப்படி ஒரு கோயிலும் காணா, ஒரு குழந்தை ஒரு தெய்வத்தையும் காணா, அந்த நதியில போய் நான் முங்கினா எனக்கு என்னப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள தான் தேசத்து தெய்வத்தை பத்தின பெருமை இருக்குது, மேட்டம் இருக்குது. பாத்தீங்களா? இப்ப நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அந்த இருதயத்துக்குள்ள அந்த சுயம் ஆண்டவர் சொல்றதை செய்யாதபடிக்கு என்னெல்லாம் போராடுது பாருங்க. தண்ணியில முங்க சொன்னா ஏன் எங்க ஊர்ல ஆப்னாவும் பர்பாரும் இல்லையா? சரிங்களா? நீ யோர்தானுக்கு போன்னு சொன்னா ஏன் அவர் வெளியே வர மாட்டாரா? சரி, அவர் வந்து தொட மாட்டாரா? அது சீக்கிரம் செய்ய மாட்டாரா? இல்ல நான் தான் போய் செய்யணுமா, நான் தான் முங்கணுமா, அதுவும் இந்த யோர்தான்ல போய் முங்கணுமான்னு சொல்லிட்டு மனசு ஆண்டவர் அவனுடைய ரட்சிப்புக்கும் சுகத்துக்கும் ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. அந்த வழியில பயணம் பண்ணக்கூடாதபடிக்கு போராட்டத்தை உங்களால பார்க்க முடியுதா? எவ்வளவு அந்த மனசு போராடுது பாத்தீங்களா? சிம்பிளான ஒரு ஆன்சருங்க, யோசிச்சு பாருங்க. சரிங்களா? இப்ப அது மாத்திரம் இல்ல, அந்த மனசை இன்னும் ஆழமா அந்த படம் பிடிச்சு காமிக்குது இன்னொரு வசனம். சரிங்களா? 4வது சோதனை என்ன தெரியுமா? இவன் போக மாட்டான் நிக்கிறான். சரிங்களா? உடனே அவங்களோட ஊழியக்காரங்களாம் வராங்க. ஃபர்ஸ்ட் வீட்டாமா சொல்லி வந்துட்டாரு, இப்ப திரும்ப போலான்னு பார்த்தா ஊழியக்காரங்க சொல்றாங்க, அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனை, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? அவன் மனசுக்குள்ள என்ன ஆசை இருந்திருக்கு? இந்த குஷ்டரோகம் நீக்க ஒரு $10,000 செலவாகும், கொடுத்துருவியா? தாராளமா கொடுத்துருவேன்.
இந்த குஷ்டரோகம் நீங்கிறதுக்கு எங்க ஊர்ல வந்து ஒரு 10 பேர் உனக்கு பணிவிடை செய்யணும், இரவு பகலா வேலை செய்யணும், அந்த 10 பேருக்கு இவ்வளவு சம்பளம் ஆகும், உனக்கு குடிக்க ரெடியா இருக்கிறியா? ஓ எஸ். பெரிய காரியத்தை செய்ய அவனுக்கு மனசுல அவ்வளவு விருப்பம் இருக்கு. ஆனா எதை செய்ய மனசுல இடம் கிடையாது. சின்ன காரியத்தை செய்ய அவன் மனசுல போராடும். பாத்தீங்களா? இதுதான் மனுஷனுடைய மனசு. பெரிய பெரிய காலம் செஞ்சிருவான், ஆனா சின்ன விஷயம் வரும்போது போட விட்டுருவான். சரிங்களா? அப்ப பாருங்க, ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவர் என்று அவர் உம்மோட சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். ஏங்க, அவர் என்னத பெரிய விஷயமா சொல்லிட்டாரு, போய் முங்கி எழுந்துன்றார், வேற ஒண்ணுமே கிடையாது. கொஞ்ச கள்ள தூக்கு சொல்றாரா, இல்ல மருந்து சாப்பிட சொல்றாரா, இல்ல கசப்பை சாப்பிட சொல்றாரா, இல்ல 10 நாள் சாப்பிட சொல்றாரா, இல்ல விரதம் இருக்க சொல்றாரா, இல்ல எதனாவது ஒண்ணு தூரமா போக சொல்றாரா? ஒண்ணுமே இல்ல, முங்கி எழுந்திரிக்க சொல்றாரு. எவ்வளவு அதிகம்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப 4வது சோதனை என்ன அப்படின்னு சொன்னா, பெரிய காரியம்லாம் செஞ்சிட மனசு ரெடியா இருக்குது, ஆனா சின்னதெல்லாம் செய்ய முடியாது. சின்னதெல்லாம் செய்ய முடியாது. அப்ப எத்தனை சோதனை? 4 சோதனை. இப்ப 5வது ஒரு சோதனை இருக்கு, முக்கியமான சோதனை. சரிங்களா? இப்ப எல்லாத்தையும் கேட்டுட்டு, சரி இப்போ மனைவிக்காக கேட்டீங்க வந்துட்டோம். இப்ப ஊழியக்காரன் சொல்றான், அவனுக்காக கேட்டுட்டு சோதனை என்ன பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சுக்கிட்டே வரான். இப்ப ஜெயிச்சுட்டு வந்துட்டு யோர்தான் கிட்ட வந்துட்டார். சரிங்களா? எல்லாம் கவனிங்க. இவனுடைய வியாதி இவனுடைய மனைவிக்கு தெரியும், அந்த பொண்ணுக்கு தெரியும், ஆனா யாரும் அதை பார்த்தது இல்லை. மனைவி பார்த்திருப்பாங்க, ஆனா இன்னைக்கு ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அவன் என்ன செய்யணும்னு சொன்னா முங்கி எழுந்திருக்கணும். வேலைக்காரங்க பார்க்கலாம், எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? அங்க யாராவது குளிச்சுட்டு இருக்கிறாங்க, வழிபோக்கர்கள் யாராவது பார்க்க நேரிடும், எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? ஆனாலும் அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த நதியில போய் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல அவன் சுத்தமானான். அவன் சுத்தமானான். இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, 7 தரம் தான் 5வது சோதனை. இது எத்தனாவது சோதனை? இது 5வது சோதனை. என்னது? நம்பர் 7 தான் பிரச்சனை. இப்ப ஃபர்ஸ்ட் முறை முங்கி எழுந்திருக்கிறாப்புல, பாக்குறாப்புல, என்னன்னா ஒரு மாற்றமும் காணா அப்படின்னு பாக்குறாப்புல. சரிங்களா? 2வது முறை முங்கி எழுந்திருக்கிறாப்புல, ஒரு அடையாளமும் காணா. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்க கண்கள் யாரை பார்த்திருக்கும்? டேய், அப்பயே நான் சொன்ன வீட்டுக்கு போறேன்ட்டு அடிச்சு புடிச்சு கூட்டு வந்தீங்களா, ஏதோ சம்மதிக்க வச்சு கூட்டு வந்தீங்களா, பாத்தியா இன்னும் ஒண்ணு மாறல பாரு அப்படின்னு சொல்லி நம்மளை கன்வின்ஸ் பண்ணா பாத்தீங்களா, அவனை பார்க்க தோணும். 3வது முறை அப்படியே அவன் என்ன செய்வாங்க, ஒரு சும்மா ஒரு இமேஜின் தான். சரிங்களா? ஐயா இன்னும் 4 முறை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே திரும்ப 4வது முறை முங்கி இருப்பான். நினைச்சு பாக்குறான், ஒண்ணும் வரல. மனசுக்குள்ள எவ்வளவு போராட்டம் ஓடி இருக்கும். அவன் பேச்சு நான் கேட்டு வந்திருக்க கூடாது. எவ்வளவு பெரிய அவமானம். வந்தா அவன் எனக்கு மரியாதை தரல, வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கான், வெளியே வரல, ஒரு ஜெபம் பண்ணல, அங்கேருந்து ஆர்டர் போடுறான், யோர்தானுக்கு போக சொல்றான். என்னன்னா இது வந்து பார்த்தா 4 தடவை முங்கிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா போகணும்னு பார்த்தா ஒண்ணுமே போல. ஒருவேளை என்னை ஏமாத்துறானோ, ஒருவேளை இது நடக்காதோ? எவ்வளவு மனசு போராடி இருக்கலாம், யோசிச்சு பாத்தீங்களா? அந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு தெரியும். அப்படிதானே? 6வது முறை முங்கி அடிச்சிட்டான். அவனுக்கு இருந்த கடைசி கட்ட நம்பிக்கை 6வது முறையிலையாவது எதனாவது கொஞ்சம் போய் 1 2 தான் இருக்குன்னு பார்த்தா அப்படியேதான் இருக்கு அந்த குஷ்டரோகம். இப்ப அவன் மனசு எப்படிங்க இது, 6 முறை நான் முங்கி இருக்கிறேன், இந்த தண்ணியில மருந்து போட்டிருக்கலாம், இல்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கலாம், ஆனா 6 முறையும் ஒண்ணு கூட மறையவே இல்லை. 7வது முறை முங்கினா எல்லாம் மறைஞ்சிருமா? ஐயோ, இது சாத்தியமா இல்ல ஏமாத்து வேலையா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சுத்திட்டு இருக்கிறாங்க. அதுல ஒருத்தரா எலிசான்னு சொல்லிட்டு அவனுக்கு எவ்வளவு பெரிய சந்தேகம் வந்திருக்கும் இல்லையா? நான் சொல்றது ஜஸ்ட் ஒரு யோசிச்சு பாருங்க. அந்த சுயம் எவ்வளவாய் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாத முடியாதபடிக்கு போராடிட்டே இருக்கு. ஆனாலும் நாம விடலைங்க. எப்படி ஆண்டவர் அவனை போராட வைக்கிறாரு, ஜெயிக்க வைக்கிறாரு. சரிங்களா? இப்ப கடைசி முறையா சரி உப்பு கொடுப்போமே, சரி இன்னும் ஒரு முறை தானே, அங்க இருந்து வந்துட்டோம், மரியாதை கொடுக்கல, அந்த அவமானத்தையே சந்திச்சிட்டோம், அடுத்தது எல்லாரும் என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதை விட பெரிய அவமானம் என்ன இருக்குது, அதையும் பார்த்துட்டோம், 6 முறை முக்கிட்டோம், ஒண்ணும் நடக்கல, சரி கடைசியா ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட தான் அவன் செய்யறான். சரிங்களா? ஆனால் அந்த போராட்டம் இருக்கதான் செய்யுது. சரிங்களா? இப்ப கடைசி முறை எழுச்சி வரும் பொழுது அவனுடைய இருதயம், அவனுடைய தோல் என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. முதலில் நடந்தது எது? அவருடைய இருதயம் குழந்தையை போல மாறியதா, அல்லது சரீரம் குழந்தையை போல மாறியதா? சுயம் உள்ள முங்கினதுனால அல்லது கீழே போனதுனால சுகம் கிடைத்ததா, அல்லது சுகம் கிடைச்சதுனால சுயம் போனதா? எது முதல்ல போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க. நான் கேட்கறது புரியுதா இல்லைங்களா? யோர்தான்ல ஆண்டவர் முங்க சொன்னார். இப்ப சரீரம் மாத்திரம் உள்ள முங்கி அப்படியே மறைஞ்சு போயிருக்குமா, இல்ல சரீரத்துக்கு முன்னாடி அந்த சுயம் அப்படியே கீழே மறைஞ்சு போயிருக்குமா?
எது முதல்ல முங்கி இருக்கும்? சுயம். வெரி குட், பிரைஸ் காட். பாத்தீங்களா, அந்த மனசு போராடுது, வேணாமா வேணாம் வேணாம், எனக்கு அவமானமா இருக்குது, எனக்கு பிடிக்கல, நான் இப்படி என்ன நினைச்சிட்டு இருந்தேன், இவ்வளவு சீக்கிரம் வாங்கன்னு பார்த்தேன், இவ்வளவு லேட் ஆகுது, இவ்வளவு எஃபோர்ட் நான் போட வேண்டியதா இருக்குது, முடியாது முடியாது, மனசு போராடிட்டே இருக்கும் போது ஒன்னொன்னா பிரேக் பண்ணி அந்த சுயம் உடைய 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 கடைசியா சுய தண்ணியில அப்படியே சுக்குனரா உடஞ்சிச்சு. சுயம் உடைஞ்ச உடனே தான் இந்த குழந்தைய போல இருதயம் மாறின உடனே தான் சரீரம் குழந்தைய போல மாறுச்சு. சரீரம் குழந்தைய போல மாறுச்சு. கேள்வி, நாமன் பாஸ் ஆஃப் ஃபெயிலா? நாமன் பாஸ் ஆஃப் ஃபெயில் என்ன சொல்றீங்க? பாஸ் ஆயிடலாம். குணமாற்றமே வெற்றி என்பதற்கான சான்றாக இருக்கிறது. சரிங்களா? அவனுடைய குணம் மாறிடுச்சு. சரீரம் மாறினதுனால வெற்றி கிடையாதுங்க, அவனுடைய குணம் மாறிடும். சரிங்களா? இப்ப சரீரம் மாறிச்சா குணம் மாறிச்சானா நம்ம உடனே ஆன்சர் என்ன செய்யறோம்? சரியா மாறிச்சு சொல்றோம். ஆனா அவனுடைய குணம் மாறிச்சு என்பதற்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா சில உதாரணங்களை பார்க்க போறோம். சரிங்களா? இந்த முங்கி எழுந்திருக்கிற வரைக்கும் அவனுடைய குணம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? கணம், கோபம், சீக்கிரமா நடக்கணும்னு எதிர்பார்ப்பு வைக்கிறான். சரிங்களா? கணத்தை வாங்கணும்னு எதிர்பார்க்கறான், மரியாதை பெறணும்னு எதிர்பார்க்கறான். இதெல்லாம் அவன் குணம் இருந்துச்சு, மோசமான இயல்புகள் இருந்துச்சு. இப்ப சரீரம் சுகமான பிற்பாடு அந்த குணம் எல்லாம் போச்சா இல்லைன்றதை கவனிக்கலாம். பாருங்க, குணம் முதல்ல வருது, அப்புறம் தான் சுகம் வருது. அந்த குணம் வந்துச்சா இல்லைன்றதுக்கு சில சான்றுகள் நான் தர ஆசைப்படுறேன். ஆதாரம் நம்பர் 1. சரிங்களா? அவன் குணம் மாறுச்சுன்றதுக்கு பாருங்க, 2 ராஜாக்கள் 5:21 சுகமாயிட்டு இப்ப நாகமான் போயிட்டு இருக்காரு ஊருக்கு. சரிங்களா? நாகமான பின்தொடர்ந்தான். யாருன்னா கேயாசி வரான், எலிசாவோட வேலைக்காரன் கேயாசி வந்து நாகமான பின்தொடர்ந்து ஓடி வரான் எது கேட்கறதுக்காக. அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். இதெல்லாம் கவனிச்சு நீங்க சொல்லணும். இப்ப யார் ஓடி வரா நாகமான பார்க்க? இட் வாஸ் நாட் எலைஷா, அப்படிதானே? எலைஷா ஓடி வரல. யார் ஓடி வரா? இட் வாஸ் ஹிஸ் சர்வன்ட், அப்படிதானே? அவனுடைய வேலைக்காரன் ஓடி வரான். சரிங்களா? யாரை பார்க்க வரான்? படைத்தளபதியாக நாகமானை பார்க்க வரான். இப்ப நாகமான் அவன்கிட்ட விசாரிக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கலாம் தெரியுமா? ஒரு வேலைக்காரன் அனுப்பி, எப்பா கேஸ் ஓடி வராப்ல, அவன் தான் நமக்கு வந்து தகவல் சொன்னான், என்ன ஓடி போய் கேளுப்பான்னு ஒரு ஆள் அனுப்பியிருக்கலாம், வேலைக்காரன் அனுப்பியிருக்கலாம். ஆமா இல்லைங்களா? இல்ல, ரதத்தை நிப்பாட்டிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டே இருந்திருக்கலாம். அவன் என்ன செய்யறான் பாருங்க, அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப சிந்திக்க வச்சுது. படத்தளபதிங்க, அவன் எண்ணிக்கையில் பெரிய மனுஷங்க, மகா பராக்கிரமசாலிங்க, ஒரு பெரிய போர் வீரங்க. அவன் இவன் எப்படி வந்தான்? வரும்போத நான் வீட்டுக்கு வெளியே வந்தா அங்க யார் வெளியே வரணும்? எலிசா வெளியே வரணும்னு எதிர்பார்த்தவன், கணத்தை எதிர்பார்த்து வந்தவன் போய் ஆஃப்டர் ஒரு வேலைக்காரனை மதிப்பு கொடுக்கறதுக்காக இவனுடைய அந்தஸ்தை பார்க்கல, அவனுடைய பராக்கிரமத்தை பார்க்கல, அவனுடைய பெரிய எண்ணிக்கையெல்லாம் பார்க்கல, அதாவது பெரிய அவனுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் பார்க்கல, குதிச்சு ஓடுறாங்க. என்ன ஆச்சரியமான ஒரு பண்பு பாத்தீங்களா? அப்ப கணத்தை எதிர்பார்த்து வந்த நாகமான் அந்த சுயம் உடைக்கப்பட்டு ஆஃப்டர் ஆல் யாருக்கு போய் இப்ப கணம் கொடுக்குறான்? எலிசா கூட கிடையாதுங்க, கேயாசிக்கு போயிட்டு ரதத்துல இருந்து குதிச்சு என்ன ஓட ஓட சாப்பிட்டீங்க, என்ன என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாப்புல. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லைங்களா? நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுதா இல்லைங்களா உங்களால? அப்ப குணம் மாறி இருக்குது. நம்பர் 1. சரிங்களா? கணத்தை எதிர்பார்த்து வந்தவன் ஆஃப்டர் ஆல் ஒரு சர்வெண்ட்டுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தான் பாத்தீங்களா? குணம் உடைஞ்சிருக்கா இல்லைங்களா? சுய செத்துருக்கா இல்லைங்களா? இல்லைங்களா? இப்ப 2வது ஆதாரத்தை கவனிக்கலாம் பாருங்க. கணம் வாங்கணும்னு எதிர்பார்த்தவன் கணம் கொடுக்கறான். சரிங்களா? இப்ப 2வது விஷயத்தை கவனிக்கலாம் பாருங்க. அவனுக்கு குணம் மாறுச்சா இல்லையான்ட்டு 15வது வசனம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோட எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேல் இருக்க தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் அப்படின்னு சொல்றான். சரிங்களா? முன்னாடி யாரை குறிச்சு அவன் பெருமை பாராட்டினா? யாரை குறிச்சு பெருமை பாராட்டினா? யாரை குறிச்சு? அவனும் பர்பாரும் இல்லையா? அந்த நதிகள்லாம் புனித ஸ்தலங்கள், புனித நதிகள், அங்க போனா புனித நீராடலாம். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தான் தெய்வத்தை குறித்த ஒரு மேன்மை மேட்டிமெல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப எதை குறிச்ச மேன்மை பாராட்டுறாங்க? சொல்றான், இஸ்ரவேலில் இருக்கிற தெய்வத்தை தவிர பூமி எங்கும், எங்க ஊர்ல மட்டும் இல்லையா, இந்த பூமியிலேயே வேற தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? அவன் அறிக்கை செய்யறான். பெருமை உடைஞ்சிச்சா?
நான் தெய்வத்தை பத்தின ஒரு மேலான எண்ணங்கள் உடைஞ்சிச்சா உடைஞ்சிச்சு. சரிங்களா? சரி, அப்ப பெருமை உடைந்து மெய் தேவனை அறிக்கை செய்யறான். 2வது ஆதாரம். 3வது ஆதாரம் அவருடைய குணம் மாறுச்சுன்றதுக்கு கவனிக்கலாம் பாருங்க. 17வது வசனம். அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் உமது அடியனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியனை கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு என்ன செய்ய மாட்டான்? சர்வாங்க தகன பலி தகனத்தையும் பலியும் செலுத்துவதில்லை. அவன் இதுவரைக்கும் தன்னுடைய தெய்வத்தை தான் என்ன செய்யறான்னு சொன்னா வணங்கிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இனிமேல் என்ன செய்ய மாட்டான்? அந்நிய தெய்வர்களுக்கு நான் பலியிட மாட்டேன். வரும்போது ராஜாவுடைய ரெக்கமெண்டேஷனோட வரான். தன்னுடைய தெய்வத்தெல்லாம் நம்பி வந்துட்டு அவன் எலிசா வந்து அவன் தெய்வத்தை தொழுகை செய்வான், அவர் தெய்வத்துக்கு ஜெபம் பண்ணி சுகம் தருவான்னு சொன்னான். இப்ப என்ன சொல்றான்? எப்பா, அவர் தெய்வத்தை அவர் தொழுகை செய்ய போறது கிடையாது, நானும் அதே தெய்வத்தை தொழுகை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாப்புல, இனி கர்த்தருக்கே அல்லாமல் வேற யாருக்கும் நான் செய்ய மாட்டேன், தொழுகை செய்ய மாட்டேன். பியூட்டிஃபுல்லா இல்லைங்களா? சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாப்ல நாகமான். ஒரு காரியத்தை கர்த்தர் அடியனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிமோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் பொழுது நான் அவருக்கு கைலாக கொடுத்து ரிமோன் கோவிலை பணிய வேண்டியதாகும். இப்படி ரிமோன் கோவில நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் அடியனுக்கு மன்னிப்பாராக என்றான். இவன் என்ன சொல்றான்? எலிசா நான் ஊருக்கு போயிட்டேன்னு சொன்னா என்னுடைய ராஜா இருக்கிறாரு, அவரை நான் அந்த விக்கிரக கோயில கூட்டு போகும்பொழுது அவருக்கு கைலாக கொடுக்கும்போது அப்படி பணிய வேண்டியதா இருக்கும். அவர் அந்த இடத்துல பணிவார், நானும் பணிகிற மாதிரி இருக்கு. ஆனா உள்ளபடி நான் தெய்வத்தை வணங்கல, ஆண்டவர் அதை எனக்கு மன்னிக்கணுமா, மன்னிப்பாரா, என் மனசு அவர் புரியலையா, எனக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, மனசளவுல நான் செய்ய வைக்க போறது கிடையாது, அந்த ஒரு சூழல் வரும், ஆனா நான் கண்டிப்பா அவரை வணங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மனசாட்சி என்ன செய்யறான்னு அவன் தெரியப்படுத்துறான். சரிங்களா? சோ அப்ப புரிஞ்சுக்க முடியுதா? இந்த போராட்டத்துல அவன் மனசு எவ்வளவா போராடிட்டு இருக்குது பாத்தீங்களா? ஆனா அந்த போராட்டத்துல அவன் ஜெயிச்சான்றதுக்கு அதே குணங்கள் தான் அங்க ஆதாரமா இருக்குது. மரியாதை கொடுக்குறான், தெய்வத்தை அறிக்கை செய்யறான், தன்னுடைய பெருமையை உடைக்கிறான். சரிங்களா? கடும் கோபம்லாம் இப்ப வரல அவனுக்கு. சரிங்களா? எதுவுமே வரல. இதெல்லாம் ரொம்ப சாந்தமா என்ன செய்யறான்னு சொன்னா வாயை பேச முடியாதபடிக்கு அவன் என்ன செய்யறான்னு ஆச்சரியப்பட்டு போறான். சரிங்களா? சரி, இப்ப கேள்வி, நாகமான் ஜெயிச்சான் தோத்தான், இதை வச்சு சொல்றோம்? சரீர சுகமானதை வச்சு சொல்றோம்? இல்லை, சரீர சுகமானது என்பது 2வது தான். முதன்மையானது எது தெரியுமா? அவனுடைய குணம் தான். அப்போ ஒவ்வொரு சோதனையும் ஏதோ என்னுடைய பிசிக்கலான லைஃப்ல சில மாற்றத்தை கொண்டு வரதுக்காக ஆண்டவர் அனுமதிக்கல, மாறாக என்னுடைய குணங்கள் மாறணும் என்பதற்காக சோதனை ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்பதுதான் நாகமானுடைய கதை சொல்லக்கூடிய முதன்மையான கருத்து. சரிங்களா? ரைட், பார்ட் 1 முடிஞ்சிச்சு. யாரை பத்தி படிச்சோம்? நாகமானை பத்தி படிச்சோம். சரிங்களா? ஜெயிச்சது எதுல? பிசிக்கலான போராட்டம் கிடையாது, அது ஒரு வார்ஃபேர் இன் ஹார்ட், மைண்ட். சரிங்களா? ஓகே, இப்ப பகுதி 2க்கு படிக்க போறோம். இதுலயும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இருக்கு. சரிங்களா? பகுதி 2 யாருன்னு சொன்னா அதே கதையில இன்னொருத்தர் வரார். யார் அவருன்னு சொன்னா கேயாஸ். யாரு? கேயாஸ். இன்ட்ரெஸ்டான விஷயம் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், உள்ளுக்குள்ள போக போறோம். சரிங்களா? இப்ப கேயாசி ஒரு புறஜாதியான இஸ்ரவேலனா? வெரி குட். அவன் யாருன்னா he was an Israelite, அப்படிதானே? ஒரு இஸ்ரேலைட் அவன். சரிங்களா? இஸ்ரவேலர். சரிங்களா? ஓகே, அவன் இஸ்ரவேலர். இப்ப கேள்வி, தேவனை அறிகிற அறிவு இவனுக்கு எவ்வளவு அதிகம்? அந்த வாய்ப்பு எவ்வளவு அதிகம்? நிறைய. ஏன் நிறைய சொல்றீங்க? ஏன்னா அவன் பார்த்திருக்கான், கேட்டிருக்கான் இல்லையா? ஆமா. சரி, ஏன் அதிகம்னா நம்பர் 1 அவன் எங்க இருக்கிறான்? இஸ்ரவேல்ல இருக்கிறான். இஸ்ரவேலுக்கு என்னதான் இருக்குது? ஆண்டவர் வணங்கக்கூடிய நபர்கள் தான் இருக்கிறாங்க, அங்கதான் ஆலயம் இருக்கு. நம்பர் 2 அவன் யார் கூட இருக்கிறான்? தீர்க்கதரிசி கூட இருக்கிறான். நம்பர் 3 எத்தனாவது அற்புதம் பார்த்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி? நிறைய. நிறைய, அப்படித்தானே? அப்ப தெய்வம் யாரு, அவருடைய குணம் என்ன அப்படின்ற விஷயத்தை அறிவதற்கான வாய்ப்பு யாருக்கு அதிகம்னு சொன்னா கேயாசிக்கு ரொம்ப ரொம்ப அதிகம்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்ப இவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? குறை எதனா இருந்துச்சா? ஒன்றுமே இல்லை. ஆசீர்வாதமான வாழ்க்கைங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல பாஸ்டரோட ஒரு பாஸ்டர் சர்ச்சை கிடைச்சி எவ்வளவு பேர் ஆசீர்வாதம். ஒருவேளை பாஸ்டர் தாஸ்குமார் சிங்கப்பூர் வரான்னு வச்சுக்கணும், சர்ச்சைக்கு மாறுதலா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அவன் ஒரு குட் நியூஸா இருக்கும் இல்லையா? வந்தவங்க கூட ஒரு 4 வருஷம் அங்கதான் சர்வ் பண்ண போறாங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு? சரிங்களா? இப்ப யோசிச்சு பாருங்க, யாரோட அவன் வேலை செய்யறான்னா கேயாசி வந்து எலிசாவோட வேலை செய்யறான். தேவனோடு முகமுகமா பேசக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியோட வேலை செய்யறான், அது ஒரு ஆசீர்வாதம். இஸ்ரவேல்ல குடியிருக்கிறான், அது ஒரு ஆசீர்வாதம்.
அவனுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க. அது மழையானாலும் சரி, வெயில்னாலும் சரி, ஆண்டவர் அவனோட கூட எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆசீர்வாதமான வாழ்க்கை யாரை போல கிடையாதுன்னா நாகமான போல கிடையாது. நாகமானுக்கு எனக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கு, சரிங்களா? இப்ப இவனுடைய வாழ்க்கையில ஒரு சோதனை, எப்படி நாகமானுடைய வாழ்க்கையில ஒரு சோதனை வந்துச்சோ அதே போல கேஸுடைய வாழ்க்கையில ஒரு சோதனை வருது. அந்த சோதனை பாத்தீங்கன்னு சொன்னா அவன் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறான். ஒன் ஆஃப்டர் ஒன்னா என்ன செய்யறான்னு சொன்னா ஃபெயில் ஆகிட்டே வரான். ஒன்றரை என்ன செய்யறான்னு சொன்னா அவன் குணம் அதுல மோசமாகிட்டே வருது. என்ன சோதனைன்றது நம்ம பார்க்கலாமா? ஓகே, என்ன சோதனைன்றது நம்ம கவனிக்கலாம். கேஎஸ்சிக்கு என்ன வந்துச்சுன்றதை கவனிக்கலாம். பாருங்க, முதல் சோதனை 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் என் கையில வாங்காமல் அவனை விட்டு விட்டார். இவன் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறான் நாகமான் எலிசா சொல்றாப்பா, நான் வந்து உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, நான் வந்து உனக்கு சுகம் கொடுக்கல, கொடுத்ததெல்லாம் ஆண்டவர், சொன்னது அவர், நான் செஞ்சுட்டேன், அவ்வளவுதான், தவிர எனக்கெல்லாம் வந்து கொடுக்க எடுத்துட்டு போவான்னு சொல்லிட்டார். கிஃப்டே வாங்கவே இல்லை, சரிங்களா? நான் பாருங்க, நான் அவன் பிறகே ஓடி அவன் கையில ஏதாகிலும் வாங்குவேன் என்ற கர்த்தருடைய ஜீவன் பேர் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். நல்லா கவனிக்கணும். எஜமான் வேண்டான்னு சொல்லிட்டா யாரும் வேண்டான்னு சொல்லணும், வேலைக்காரனும் வேண்டான்னு சொல்லணும், சரிங்களா? ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, எஜமான் வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனா இவன் சொல்றான், இல்ல நான் முன்னாடியே ஓடி அவன் கையில எங்க எஜமான் நிறைய வேணான்னு சொல்லிட்டாரு, எனக்கு எதனா ஒண்ணு கிடைச்சா போதும், சரிங்களா, ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நான் அவனை பின்தொடர்ந்தேன். அப்ப முதல் சோதனை என்னன்னா ஒரு தவறான ஆசை. எஜமான் வேணான்னு சொல்லிட்டாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கேஸே உனக்கு வேண்டாம், இதான் என் வார்த்தை, என் வார்த்தையே ஒரு மனுஷன் மூலமா நான் சொல்லிட்டேன், அவன் செய்யல, நீ செய்யாத. இப்ப இந்த வார்த்தைக்கு எதிராக சுயம் போராடுது. அந்த மனுஷனுக்கு தான் அறிவு இல்லை, அந்த மனுஷன் தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, அந்த மனுஷனுக்கு தான் ஒண்ணுமே தெரியல, அவர் தான் வேணான்னு சொல்லிட்டாரு, நம்ம கொஞ்சம் ஞானமா இருக்கும், சரியா, இப்ப வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னு சொன்னா போறோம். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது ஆசை. இப்ப போய் வாங்கிட்டான், சரிங்களா? இப்ப என்ன எப்படி வாங்குறான் பாருங்க. இப்ப ஓடி போறான், ஓடி போயிட்டு நாகமான் என்ன பேசுறான் பாருங்க. அதற்கு அவன் சுக செய்திதான், தீர்க்க தரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள், அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான், சரிங்களா? இப்ப என்ன அவனுடைய குணம் மோசமாகுது? ஃபர்ஸ்ட் தவறான ஆசை, ரெண்டாவது அதை அடைவதற்கு ஒரு பொய் சொல்றான். ஒரு பொய்ல நிறைய பொய். என்ன பொய்? இப்பதான் தீர்க்கதரிசியுடைய புத்திரர்ல 2 பேர் வாலிபர் வந்தாங்க, என்கிட்ட வந்தாங்க அப்படின்னு சொல்றான். அடுத்தது அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குன்னு சொல்றான். அடுத்தது அந்த தேவையை கேட்க என் எஜமான் என்ன அனுப்பினாருன்னு சொல்றான், சரிங்களா? எலிசா அனுப்பினாராம், சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்னா பொய்ய சொல்றான். பாத்தீங்களா, இந்த குணம் ஃபர்ஸ்ட் முறை விழுந்து போச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன ஈஸி ஆயிடுச்சு. ஓகே, மூணாவது சோதனை என்ன சோதனை பாத்தீங்கன்னு சொன்னா 2 ராஜாக்கள் 5:24 எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான், சரிங்களா? என்னெல்லாம் வாங்கினா அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் வாங்கினா, 1 தாலந்து வெள்ளி வாங்கினா, 2 மாற்று வஸ்திரம்லாம் வாங்கி என்ன செய்யறான்னு சொன்னா வாங்கிட்டான், சரிங்களா? இப்ப யார் அதை கொண்டு வராங்கன்னா நாகமான் சொல்றாப்லப்பா, நம்மளை தேடி வந்திருக்கிறாப்புல, அவன் கையில நான் கொடுக்க மாட்டேன், அது மரியாதை கிடையாது, நீங்க அவனுக்கு எடுத்துட்டு போங்க. என்னங்க ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போறது முடியாதாங்க, ஒரு வெள்ளியை எடுத்துட்டு போக முடியாதா? ஆனா நாகமான் எவ்வளவு மரியாதையா, டேய் போய் அவன் வீட்டுல போய் வச்சுட்டு வா, முதல்ல வீடு வரைக்கும் கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை விட்டு அனுப்புறாரு. இவன் என்ன செய்யறான் பாருங்க. அவன் மேட்டண்டைக்கு வந்த போது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டேப்பா, நீ வந்தது வரைக்கும் போதும், ரொம்ப தேங்க்ஸ், நன்றியப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி என்ன பண்ணிட்டான், எங்க வச்சுட்டான், வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான், அவர்கள் போய்விட்டார்கள். தவற மறைக்கிறான். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தேவதாசன் எலிசா இருக்கிறாப்புல, அவனுக்கு தெரியாம தான் நடந்த மாட்டான், அவன் யோசிக்கவே இல்லை பாருங்க, தவறு, சரிங்களா? இப்ப மறைக்கிறான், சரிங்களா? 4வது ஒரு சோதனை பாருங்க. இப்ப எலிசா பார்க்க வீட்டுக்கு வராப்புல, பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே எங்கே இருந்து வந்தா என்று எலிசா அவனை கேட்டதுக்கு அவன், உமது அடியேன் எங்கும் போகவில்லை. என்ன பதில் சொல்றான் பாருங்க, சரிங்களா? யார்கிட்ட சொல்றாப்புல? எலிசாட்ட சொல்றாப்புல. அவர் எவ்வளவு ஞானமா கேட்கிறாரு, எவ்வளவு பொய்ன்னு சொன்னா, இதுக்கு பேர் பொய் கிடையாது, துணிகரம். இதுக்கு பேர் என்னது? துணிந்து செய்யறது. எலிசாவே நான் எங்கே போல எஜமானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்னு சொன்னா, அவன் 5வது அல்லது 4வது ஒரு பெரிய தவற செய்யறான், சரிங்களா? அப்ப அங்கேயும் சோதனை யாருக்கு வந்துச்சு? நாகமானுக்கு வந்துச்சு, சரிங்களா? சுயம் போராட்டம். இங்கேயும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பொய் சொல்லலாமா, சொல்லக்கூடாது, மறைக்கலாமா, மறைக்க கூடாது. கேசி வீட்டுக்கு எலிசா வீட்டுக்கு போனா அவர் கேட்பார், என்ன செய்யலாம், ரைட் இப்படி செஞ்சிடலாம், உண்மையை சொல்லிடலாம், போராடிக்கிட்டே இருக்குது. ஆனா மனுஷன்
ஒன்றன் பின் ஒன்றா தோல்வி அடைஞ்சிட்டே வராப்புல கேயாசி. சரிங்களா? சரி, இப்ப நம்ம முடிக்க போறோம். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, முடிவு என்ன? குஷ்டரோகம். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். சரிங்களா? என்ன சொல்றாங்க? எந்த குஷ்டரோகம் இல்லாத ஒரு சுக வாழ்க்கையை வாழ்ந்தானோ, இவனுடைய சோதனையில அந்த மனசு தோற்க வியாதி வந்துச்சு. சொல்றது புரியுதா இல்லைங்களா? வியாதி எப்ப வருதுன்னு தெரியுதுங்களா? இப்ப வியாதி சும்மாலாம் வரலைங்க. அது மனசுல வன்மை இருந்தாலும் வரும், மனசுக்குள்ள ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படையாம போனாலும், துரோகத்தை வச்சிருந்தாலும், மறைக்கக்கூடிய சுபாவம் இருந்தாலும் அதனாலே வியாதி வரும்ன்றத இந்த உதாரணம் சொல்லுது. சரிங்களா? அப்ப குணத்தை இழக்கிறான், அதனால பல சரீர ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய சாபத்தையும் அவன் என்ன செஞ்சுக்கிட்டான்? சரீர ஆசீர்வாதங்களை இழந்து தேவ சாபத்தை பெற்றுக்கொண்டான். சரிங்களா? ஓகே, பார்ட் 2 முடிச்சாச்சு. நேரத்தை கருத்து குயிக்கா போறேன். சோ நாகமான் சோதனை ஜெயிச்சிட்டார், குணம் அங்க மாறிடுச்சு. பார்ட் 2ல கேயாசி குணம் மாறல, பிரச்சனை வியாதி எல்லாம் திரும்ப வந்துச்சு. சரிங்களா? பார்ட் 3க்கு வரப்போம். இந்த பார்ட் 3ல யாரை படிப்போம் நினைக்கிறீங்க? யாரை கெஸ் பண்ண முடியுமா? பார்ட் 3 யாரை பத்தின்னு சொன்னா நம்மளை பத்தி தான். சரிங்களா? ஓகே, நாம கேயாசியா என்ன நினைக்கிறீங்க? என்னங்க பப்ளிக்கா கேட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா? சரிங்களா? சிந்திக்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்கிறேன். நாகமானா கேயாசியா? சரிங்களா? ஒரு க்ளூ கொடுக்குறோம் பாருங்க, நம்ம கண்டுபிடிக்கிறது நாகமானா கேயாசின்றதுக்கு ஒரு க்ளூ. நாம யாரு? புறஜாதிகளா இல்ல தெய்வத்தை அறிந்த தேவ ஜனமா? தேவன் அறிகிற வாய்ப்பு நமக்கு எவ்வளவு இருக்கு? கம்மியா இருக்கா, அதிகமா இருக்கா? நிறைய. எப்பா சொல்லப்படாத வாய்ப்புகள். ஜூமை திறந்தா, யூடியூபை திறந்தா எத்தனை செய்தியை கேட்கலாம். அப்படிதான் உட்கார்ந்த இடத்துல இருந்து அப்படியே என்ன செய்யறான்? அந்த உள்ளங்கையில ஆண்டரை வரைஞ்சு வச்சது போல உள்ளங்கையில எல்லாத்தையும் பார்த்துலாம் போல இருக்கு. அப்படிதானே நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டது? உண்மையை சொல்ல போனா கஷ்டங்கள் இருந்தாலும் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அப்படிதானே? சிங்கப்பூர்ன்றப்ப ஆசீர்வாதமான வாழ்க்கை தான், குறைய கிடையாது. சரிங்களா? ஓகே, சோதனைகள் எப்படிப்பட்டது இருக்கா இல்லைங்களா? சோதனையில கேள்வி என்னன்னு சொன்னா, நம்மலாம் புறஜாதிகளா இல்ல, தெய்வத்தை அறிந்த ஜனங்கள். சரிங்களா? தெய்வத்தை அதிகமா அறியக்கூடிய ஜனங்கள். நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குது. ஆனா இதெல்லாம் பெற்றோர் இருந்துங்க, நம்முடைய சோதனையில ஆண்டவர் சொல்லக்கூடிய வழிமுறையில ஆண்டவர் நம்மளை அழைக்கிற பொழுது நாம அந்த அழைப்புக்கு உட்பட்டு அந்த சோதனையில சுயத்தை மறிக்க செய்து ஆண்டவர் பின்னாடி போறோமா? இல்ல எனக்கு இஷ்டமானதான் நான் செய்வேன், எனக்கு பிடிச்சமானதான் நான் செய்வேன், இது எனக்கு பிடிக்கல நான் இப்படிதான் இருப்பேன், அது எனக்கு பிடிச்சிருக்கு நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு சொல்லாமலே நிறைய நேரங்கள் அப்படி செய்கை காமிக்கிறதா யோசித்து நீங்கள் பார்க்கணும். யோசித்து நீங்க என்ன செய்யணும்? பார்க்கணும். சரிங்களா? சோ அப்ப யோசிச்சு பாருங்க, நிறைய நேரத்துலங்க நம்முடைய சுயத்திற்கு எதிரான சோதனையில நம்ம நாகமான போல சுயத்தை சரணடை செய்வது கிடையாது. சுயத்தை சரணடைய செய்வது கிடையாது. என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இப்ப இந்த சுயத்தை சரணடைய செய்யாததுனால நமக்குலாம் ஒரு ட்ரேட்மார்க் கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன தெரியுமா ட்ரேட்மார்க்? அவராப்பா கிட்ட நீ போக முடியாது, 2 வார்த்தை பேச ஷார்ட் டெம்பர் ஆயிடுவார், அவ்வளவுதான், பொங்கி எரிமலை மாதிரி வெடிச்சிடுவார். நமக்கு ஒரு ட்ரேட்மார்க். நம்மலாம் யாரும் வேல்கணும்னு ஒரு ஆள். இன்னொருத்தர் அவர்கிட்ட போய் நீ சொன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. அவர் ஆல் WR அப்ப என்னது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ. அவர் இங்க சொன்னா எல்லா இடத்தையும் சொல்லிடுவார். சரிங்களா? ஒரு ட்ரேட்மார்க். அவரா ரொம்ப ரொம்ப முன்கோபக்கா இருப்பா. இப்படி பாத்தீங்கன்னா நம்முடைய சுயத்தை ஜெயிக்காதனால அதை வெளிப்படுத்தி நம்ம பேர் வாங்கி வச்சோம் நிறைய. இதுதாங்க மிச்சம். சோதனையில ஜெயிக்க தவறினதுனால நமக்கெல்லாம் ஒரு ட்ரேட்மார்க் கொடுத்து இன்னும் நம்ம சோதனை என்ன செய்யறோம்? பின்வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, நாமான் கதை பைபிள்ல ஏன் வச்சிருக்கிற ஆண்டவர்? ஒரு புறஜாதியாங்க, அவனுக்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் அந்த வாய்ப்புல ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் விட்டுறக்கூடாது. அங்க போராட்டம் இருக்கதான் செய்யுது, போராட்டம் எல்லாம் இல்லாம கிடையாது. இந்த போராட்டத்துக்கு மத்தியிலும் அவனுடைய ஒரே தேவை ரட்சிக்கப்படணும். குஷ்டரோகம் நீங்களாவது ரட்சிப்போறோம்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியா ஆண்டவர் அவங்க கூட சிந்திச்சுட்டே இருக்கிறாரு, பேசிட்டே இருக்கிறாரு, அவர் கீழ்படுகிறான். நம்ம வாசனை முடிக்க ஆசைப்படுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வாசகம் பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேர்சஸ் நான் வாசிக்கிறேன் பாருங்க. சுயத்தை விடாமல் நம்மிடம் வைத்துக் கொண்டே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நான் ஆண்டவர் சொன்னதை தாண்டி இல்ல இது எனக்கு தான் இஷ்டம்,
நான் இப்படிதான் இருப்பேன், டேய் பொறுமையா பேசுறா, கோவப்படாதா, இது என்னுடைய நான் இப்படிதாங்க இருப்பேன், இதுதான் என் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போயிட்டாரு. அப்படி சுயத்தை நம்ம விடாம வச்சுக்கிட்டே இருந்தா தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நாம் எப்பொழுதாவது பரிசுத்தத்தை அடைவோமானால் அந்த காரியமானது சுயத்தை அடியோடு துறந்து கிறிஸ்துவின் சிந்தையை வரவேற்பதன் மூலமாகவே நடைபெறும். பெருமையும் சுய திருப்தியும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். நம்ம எப்பொழுதாவது பரிசுத்தமா இருக்கணும்னு ஆசைப்பட்டா ஒரே காரியம் தாங்க, இந்த சுய செத்தாதான் பரிசுத்தமே வருன்றாங்க. சுய செத்து கிறிஸ்துவோட சிந்தை என்ன செய்யணும், நம்ம வரவேற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நம்மிடம் இருந்து, சரிங்களா, பாருங்க அழகான வார்த்தைகளை படிக்க ஆசைப்படுறேன். நம்மிடம் இருந்து கேட்கப்படும் கிரயத்தை செலுத்த நாம் விருப்பத்தோடு இருக்கிறோமா? ஆண்டவர் கேட்கிறார், கேளு. இந்த சூழல்ல உன்னுடைய எரிசலை விட்டு கேளு. முடியல ஆண்டவரே, யோனா போல முடியல ஆண்டவரே. சில சூழல் ஆண்டவர் சொல்லுவாரு, கணவன் மணிக்கு கஷ்டம் வரும்போது வாயை கொஞ்சம் அடக்கிட்டு கேள, கொஞ்சம் வாயே வார்த்தைகள் அடக்கிட்டா போதும்னு. இல்ல ஆண்டவர், அதெல்லாம் முடியாது ஆண்டவர், என்ன பேசிட்டு இருக்கிற அவளுக்கு 4 வார்த்தை கேட்க கூட முடியாது ஆண்டவர். இப்ப நம்மிடம் இருந்து கேட்கப்படும் கிரியத்தை செலுத்த நாம் விருப்பத்தோடு இருக்கிறோமா? நமது சித்தமானது தேவனுடைய சித்தத்தோடு பூர்ணை செய்வதற்குள் கொண்டு வரப்படுவதற்கு நாம் விருப்பத்தோடு இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, கேள, நீ இந்த இடத்துல கொஞ்சம் அமைதியா நான் பாத்துக்கிறேன், நான் கண்டிப்பா அதை சரி செய்வேன். இல்ல ஆண்டவரே, அத்தகைய விருப்பத்தை நாம் காட்டும் வரை நம்ம குணமாறுதலை ஏற்படுத்தக்கூடிய தேவ கிருபையானது நம்மளே வெளிப்பட முடியாது. அப்ப சோதனைகள் ஒண்ணுங்க என்னுடைய குணம் அவரை போல மாறணுன்றதுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆசை ஃபெயிலா சிந்திச்சு பார்க்கணும். சரிங்களா? பாருங்க, சுயத்தை வெளியேற்றி இருதயத்தை வெறுமையாக்க நாம் விருப்பத்தோடு இருந்தால் மாத்திரமே நாம் பரலோக ஒளியை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வளவு முடிக்க பாருங்க. இந்த சுயங்க அப்படியே வெளியேற்றப்பட்டு ஹார்ட் எம்டியா இருந்தாதான் ஒளியவே பெற்றுக்கொள்ள முடியும். ட்ரூத், ஜீசஸ் ஒளினா அதுதான். சரிங்களா? சத்தியம் இயேசு. நம்முடைய அனைத்து நினைவுகளையும் கிறிஸ்துவருக்கான கீழ்ப்படிதலுக்கு சிறைப்படுத்தி கொண்டு வர சம்மதித்தால் மாத்திரமே தேவனுடைய குணத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். பாத்தீங்களா? ஏன் நிறைய நேரத்துல ஏசப்பாவை சரியா புரிஞ்சுக்க முடியல தெரியுமா? ஏன் அவருடைய குணம் எனக்கு சரியா விளங்கல தெரியுமா? இந்த சுயம் உடையாததுனால, இந்த லென்ஸ் மாறாதனால அவரை தப்பா பார்க்கணும், அவர் சரியாவே புரிஞ்சிக்க முடியல. நம்ம வேத போதின வாசனம் பாத்தீங்களா? 2 Corinthians 15 கிறிஸ்துவுக்குள் எந்த எண்ணத்தையும் மேட்டுமையான எந்த எண்ணங்களையும் தர்க்கங்களையும் பெருமைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்படுத்துவர்களா இருக்கிற வாசனம் இல்லையா? நாங்க உங்களால என்னால எல்லா சிந்தனைகளையும் ஏசப்பா என்ன சொல்றாரோ இந்த சோதனையின் பொழுது என்னுடைய இருதயத்தை வெறுமையாக்கி சுயத்தை வெளியேற்றி தெய்வ வார்த்தைக்கு கீழ்ப்படைய முடிகிறதா? சிந்திச்சு பாருங்க. அப்ப இத்தனை வருஷம் நமக்கு எத்தனை சோதனை உண்டு? ஆமாவா இல்லைங்களா? எல்லா சோதனையிலையும் நம்ம ஜெயிச்சிருக்கிறோமா? தோத்துருக்கிறோம். பாஸ்டருடைய பர்சனல் ஜெயங்களோ ஃபெயிலோட பர்சனல் ஜெயம் சிந்திச்சு பாருங்க. பாஸ் ஆகிட்டீங்கன்னா என்ன தெரியும் அர்த்தம்? தேவனை போல உங்க குணம் வந்துச்சுன்னு அர்த்தம் தான் பாஸ். தேவனை போல குணம் இல்லைன்னு சொன்னா இன்னும் அதே வைராக்கியம், அதே கசப்பு, அதே வீராப்பு, அதே போல பார்வை, இதெல்லாம் சபைக்குள்ளேயோ குடும்பத்துக்குள்ளேயோ வேலை செய்யற இடத்துல இருக்குதுன்னு சொன்னா ஸ்டில் we are not yet converted. இன்னும் என்ன செய்யல? மறுரூபம் ஆகும். சரிங்களா? ஓகே, எத்தனை போதி பாப்பன்னு சொன்னேன்? 4. சரிங்களா? மணி ஓகே, இன்னும் 1 நிமிஷம் தான் 6 இருக்குது. ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes கடைசியான பாட்டுக்கு வரப்போம். பகுதி 4. இதுதான் முக்கியமான விஷயம். எப்படி சாத்தியம்? எப்படிங்க குணத்தை உடைக்க முடியும்? நாமனும் உடைச்சிட்டாரு, ஏதோ குஷ்டரோகம் நீங்கிறதுக்காக உடைச்சாரு நினைக்கிறீங்க அப்படிதானே? சரிங்களா? எனக்கெல்லாம் அப்படி ஒண்ணும் இல்லை, ஆனாலும் என்னால முடியலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு வழிதாங்க, இயேசுவின் அன்பை அறிவதின் மூலம். இந்த நாகமான் கதையை நான் படிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு தோன்றுச்சு. யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் ஒன்று என்ன நினைக்கிறீங்களா? என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. சரிங்களா? அப்ப எல்லா வேத பகுதியுமே இயேசுவை குறித்து சாட்சி பாருணும். ஆண்டவரே, இந்த நாகமான் கேயாசி கதையில எங்கப்பா உங்களை நான் பார்க்க முடியும், உங்க அன்பை எங்கப்பா வெளிப்படுதுன்னு சொல்லி தேடி தேடி பார்க்கும்போது ஒரு க்ளூ கிடைச்சதுங்க. ஒரு க்ளூ கிடைச்சது. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. இந்த க்ளூவை பார்க்கும் போது தான் எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர். அவர் இருக்க போய் தான் நாகமான் ரட்சிக்கப்பட்டான்றதே எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? என்னன்னு சொன்னா, அந்த க்ளூ என்னன்னு சொன்னா, இந்த கதையில ஒரே ஒரு கதாபாத்திரம் இயேசுவை வெளிப்படுத்தக்கூடிய கதாபாத்திரம். யாருன்னு சொன்னா அது சிறு பெண். சிறு பெண்.
சிறு பெண்ணுக்கும் இயேசுவுக்கும் ஒரு 4 ஒற்றுமை இருக்குதுங்க. என்னென்ன ஒற்றுமைன்னு கவனிக்கலாமா? முதல் ஒற்றுமை, அந்த சிறு பெண் இடம் மாறுறாப்ல. அவர் சொந்த தேசம் இஸ்ரவேல் தேசம், சரிங்களா? அவருடைய தாய் தேசம் அது. ஆனா நாகமான ரட்சிக்கணும்னு சொன்னா ஆண்டவர் ஒரு பிளான் வைக்கிறாரு. பொண்ணே, நீ அங்க இருக்க கூடாது, இடம் மாறு அப்படின்ட்டு இடத்தை மாத்துற, சரிங்களா? ஓகே. 2வது நிலை மாற்றம். நிலை மாற்றம் என்ன? இஸ்ரவேல்ல செல்வ செழிப்பாய் வளர்ந்த சீயோன் குமாரத்தி, அங்க அம்மா உட்காந்துட்டாம சாப்பாடு எடுத்துட்டோம்னா அந்த சாப்பாடு வந்துடும், சரிங்களா? ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க அங்க அவ குமாரத்தி என்ற டைட்டில் இருக்கிறாப்ல, அந்தஸ்து இருக்கிறாப்ல. இங்க பாத்தீங்கன்னா அடிமை, ஏழ்மை. அடிமையா தான் இங்க இருக்கணும். இங்கெல்லாம் சுதந்திரமாலாம் இருக்க முடியாது. இங்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கலாம் கேட்க முடியாது. இவரா போய் வெயிட் பண்ணணும் சாப்பாடு வர வரைக்கும். நிலை மாற்றம். 3வது பணி மாற்றம். இங்க ஒன்றும் அந்த பொண்ணு வந்து தானியேலை போல அரசவையில ஒரு அந்நிய தேசமா இருந்தாலும் அங்க பெரிய பிரைம் மினிஸ்டர் பதவி எல்லாம் கிடையாதுங்க. இங்க அந்த வேலை என்ன வேலைன்னா அந்த பொண்ணுக்கு வேலைக்காரி தான், பணி விடை செய்யக்கூடிய வேலை, அவ்வளவுதான், சரிங்களா? சோ அப்ப அந்தஸ்து மாறுச்சு, நிலை மாறுது, இனம் மாறுது. 4வது பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு எதுக்காக தெரியுமா இங்க வந்துச்சு? நமக்கெல்லாம் தோணுது அந்த பொண்ணு வேலை செய்து ஆண்டவர் கூட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மை அது இல்லைங்க. ஆண்டவருடைய பார்வையில் ஒரு நோக்கம் இருந்துச்சு. நாகமானை ரட்சிப்பதற்காக கொண்டு வந்தாரு, சரிங்களா? இது அப்படியே பாருங்க. ஏசப்பாவுக்கு பொருந்துதல். ஏசப்பாவும் இடம் மாறினாரா இல்லையா? அவர் சொந்த தேசம் எதுங்க? பரலோகம். நம்ம சொந்த தேசம் அதுதானே, தாய் வீடு அதுதானே நமக்கு. நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்குது, அப்படித்தானே, சரிங்களா? அப்ப ஏசப்பா எப்படி அந்த நாகமான ரட்சிப்பதற்கு அந்த பொண்ணு வந்து அவ ஊர்ல இருக்க முடியாது. எங்க வரணும்? சீரிய நாட்டுக்கு வரணும், நாகமான் வீட்டுக்கு வரணும். அதே போல ஏசப்பா கேலப ரட்சிக்கணும்னா பரலோகத்துல இருந்து ரட்சிக்க முடியாதுங்க அவரால். அவர் நான் இருக்கிற இடத்துல, நான் இருக்கிற பூமியில அவரும் என்ன செய்யணும்? வரணும். வந்தாரா இல்லைங்களா? இடம் மார்ஷா இல்லையா அவருக்கு, சரிங்களா? 2வது பாருங்க, எப்படி இந்த பொண்ணு வந்து சுதந்திரமா இருந்தவ, குமாரத்தியா இருந்தவ, இப்ப எப்படியா இருக்கிற? அடிமையா இருக்கு. அதே போல ஏசப்பா குமாரனா இருந்தாருங்க. தேவகுமாரனா இருந்தவரு பிலிப்பியர்ல வாசிக்கிறோம் இல்லையா? அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இவரும் அடிமையா மாறுறாரு. அந்த பொண்ணும் இங்க அடிமையா வருது, இவரும் அடிமையா மாறுறாரு. இந்த பொண்ணுக்கு என்ன வேலைங்க அப்படின்னு சொன்னா வேலைக்காரி. ஏசப்பா சொல்றாருல, ஊழியம் கொல்ல அல்ல, ஊழியம் செய்ய வந்தேன். எனக்கு யாராவது பணிவிடை செய்ய நான் கேட்க வந்தேன் இல்ல. நான் அந்த சராசரத்தை படைச்சவர், எனக்கு எல்லாரும் செய்யணும். ஆனா நான் அதுக்கு வரலப்பா. நான் உனக்காக வேலை செய்ய வந்தேன். பேதுரு ஒரு காலகாமி நான் கழுவுறேன், யூதாஸ் ஒரு காலகாமி நான் கழுவுறேன். பணிவிடை செஞ்சாரா இல்லையா? 4வது ஏசப்பாவுடைய ஊழியத்தின் நோக்கம் என்ன? அவருடைய பேருடைய அர்த்தமேங்க இயேசு. அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். எப்படி நாகமான ரட்சிப்பதற்காக இந்த ஒரு பொண்ணு ஆண்டவர் அனுப்பினார் அவங்க. அதே போலதான் ஆண்டவர் கேலப ரட்சிக்க, உங்களை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து. இதை நான் புரிஞ்சிக்கிற பொழுதுதான் என் மனசுக்குள்ள இப்படி ஒரு அன்பு இருக்குதான். ஒரு மனுஷனை ரட்சிக்க ஒரு பெண்ணு ஆண்டவர் இடத்தை மாத்துறாரு, நிலையை மாத்துறாரு, அந்தஸ்தை மாத்துறாரு, நோக்கத்தை மாத்துறாருன்னு சொன்னா இந்த சர்வலோகத்தையும் ஆண்டவர் ரட்சிப்பதற்கு குமாரனையே அவர் கொடுத்துட்டாரு. அவருடைய இடத்தை மாத்திட்டாரு, அவருடைய நிலையை மாத்துறாரு, அவருடைய பணியை மாத்துறாரு, அவருடைய நோக்கத்தெல்லாம் மாத்தி என்னை ரட்சிப்பதற்காகன்னு சொன்னா அன்பு எவ்வளவு பெரிய அன்பு! அன்பு எவ்வளவு பெரிய அன்பு! இந்த அன்பை புரிஞ்சுக்கும் பொழுது இப்ப எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு சண்டை வருது, கோவம் வருது, கண்ணாபுரம் திக்கலாமான்னு தோணுது. மனசு சொல்லுது, நீ தப்பு செய்யும் பொழுதும் ஏசப்பா என்ன இப்படி நடத்தினாரா? அந்த அன்பு உன் பேர்ல எவ்வளவு பொறுமையா இருந்துச்சு, அந்த அன்பு உனக்கு எவ்வளவு நன்மை செஞ்சது. இப்ப நீ மட்டும் கோச்சிக்கிட்டு காய்கறி வாங்க சொன்னா வாங்க போக மாட்டேன்ற, அது செய்ய சொன்னா அதை செய்ய மாட்டேன்ற, நீயே செய்கின்ற, நன்மை செய்ய மனசு மறுக்குது, பேசவும் மனசு மறுக்குது, கோபத்துல என்னென்னமோ நீ பேசிட்டு இருக்கிற அப்படின்னு என் மனசு யோசிக்குதா இல்லையா? இப்ப எனக்காக ஒருத்தவர் இவ்வளவு செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா, என்னுடைய தவறுகள் மத்தியில ஒருத்தர் என்ன நேசிக்கிறாருன்னு சொன்னா, என்னுடைய இயலாமைக்கு மத்தியில என்ன ஒருத்தர் இவ்வளவு புரிஞ்சு என்ன அனுசரணை எனக்கு நன்மை செய்யறாருன்னா, பெற்ற நான் அதை கொடுப்பது என்னுடைய கடமை அல்லவா? சுயத்தை ஜெயிப்பதற்கு ஒரே வழிங்க, இந்த அன்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த அன்போட எவ்வளவுக்கு அதிகமாக பழகுவீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக சுயத்தை செய்வீங்க. கண்டிப்பா இந்த சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையில மிக பிரயோஜனமா இருக்கும் நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அதனால
அடுத்த முறை மீண்டும் சந்திப்போம். சரிங்களா? என்ன காரியத்தை பேசுவோம்னு சொன்னா, ஆண்டவர் எனக்கு எவ்வளவு பெரிய நன்மை செய்தார் தெரியுமா? போன முறை சகேயருடைய கதையில என்ன படிச்சோம் நம்ம அப்படின்னு சொன்னா, சாட்சி எதை சொல்லணும் அப்படின்னா, குணமாற்றத்தை தான் சாட்சியா சொல்லணும். இந்த சத்தியமும் அதை சார்ந்துதாங்க இருக்குது. சோதனையில நம்ம ஜெயம் பெறக்கூடிய ஒரே விஷயம் குணம் மாறினாதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, குணம் மாறும் பொழுதுதான் சரீர சுகமே கிடைக்குங்க. எல்லாம் இருந்தோம் அவன் குணம் மாறலன்னு வச்சுக்கோங்களேன், அது அவனுக்கு சாபம் தான். அதனால எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கோ அது பெருசே கிடையாதுங்க. குணம் மாறுச்சுன்னா அந்த ஆசீர்வாதங்கள் லாபம். குணம் மாறலன்னு சொன்னா அந்த ஆசீர்வாதங்கள் ஒண்ணுமே பிரயோஜனப்படாது. ஆக நம்ம மனசுல வைப்போம், கிறிஸ்து நன்மையின் மூலமாக இந்த சுயத்திற்கு எதிரான போராட்டத்தை ஜெயம் பெறுவோம். தெய்வன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். கடைசி கால வெளிச்சம் சார்பாக இந்த அருமையான தேவ செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொண்ட சகோதரர் காலேப் அவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த முடிவு ஜெபத்தையும் ஆசீர்வாத ஜெபத்தையும் சகோதரர் காலேப் அவர்களை ஏறெடுக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் ஜீவாதிபதியே, எங்க நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் பிற்பகல் நேரத்திலும் நாங்கள் உங்களுடைய சத்தியத்தை படிக்கும்படி உதவி செய்கிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரை நாங்கள் எப்படியாகிலும் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக எங்களோட எவ்வளவு எளிமையாக பேசுகிறீர் ஆண்டவர், அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நிறைய நேரத்துல நாங்க சோதனையில கியாசிய போல ஒன்றன் பின் ஒன்றாக தோற்றுக்கொண்டே வருகிறத எங்களால் பார்க்க முடியுது ஆண்டவரே. தெய்வத்தை பத்தின அறிவு எவ்வளவோ குறைவு, ஆனா அவங்களெல்லாம் நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா தெய்வத்தோடு பழகுறோம்னு சொல்லிக்கிறோம், தெய்வத்துடைய சத்தியத்தை அறிந்திருக்கிறோம்னு சொல்றோம். ஆனா எங்க வாழ்க்கையில எவ்வளவு எவ்வளவு குறைவான குணங்கள் இருக்கிறது ஆண்டவரே, குறைவான வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறோமே அப்பா. ஆண்டவர், இந்த நாளில் எங்களோடு கூட பேசுறதுக்காக நன்றி அப்பா. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமா போராட்டம் இருக்கும் ஆண்டவரே. சுயத்திற்கு எதிரான போராட்டம் இருக்கும் ஆண்டவரே. தெய்வ வசனத்திற்கு கீழ்ப்படியலாம வேண்டாம என்ற போராட்டம் இருக்கும் ஆண்டவரே. இந்த போராட்டம் எல்லாம் வரும்பொழுது தகப்பனே, நாகமானை போல அவங்க சுயத்தை சரணடை செய்யக்கூடிய பலனை தாங்க பிதாவே. கல்வாரியிலே மரித்த இயேசுவை அவர்கள் நினைத்து பார்த்து அவர் தங்களுக்கு என்ன செய்கிறார் என்கிற அன்பையெல்லாம் புரிந்து ஆண்டவரே, தங்களுடைய நிலைப்பாட்டை தேவன் பக்கமாக வைக்கக்கூடிய சக்தியை தாங்க ஆண்டவரே. அந்த மனசுல அது பலனின்றி தவிக்கிற பொழுது நீங்க அந்த மனசுக்கு பலன் தந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலாம், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கலான்ற அந்த ஒப்படைத்தலை செய்யக்கூடிய வல்லமை நீங்க தரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் பிதாவே. உடனே இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய குழுவை ஆசீர்வதிங்க, ஒருவரை ஆசீர்வதிங்க, வழிநடத்தும் பிதாவே. ஆண்டவரை, நாங்கள் அடுத்த முறை வருகிற பொழுது எங்க வாழ்க்கையில் இந்த சத்தியங்கள் ஒரு படி எங்களை வளர்ச்சி அடைய செய்திருக்கத்தக்கதாக, நல்ல மாற்றத்தை நாங்கள் பெற்றிருக்கத்தக்கதாக எங்களை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரை, எங்க வாழ்க்கையில் நிறைய கொடுத்திருக்கிறீங்க, ஆனா குணம் மாறாத பட்சத்துல அதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? அது எங்களை ரட்சிக்க போறது கிடையாது, அது எங்களுக்குள்ள பரிசுத்தத்தை கொண்டு வர போறது இல்லைன்றப்ப என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? ஆகவே எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் காட்டிலும் எங்கள் குணம் என்கிற மேலான ஆசீர்வாதத்தை, தேவ சாயல், கிறிஸ்துவனுடைய சாயல் என்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் உடையவர்களா இருக்க ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. சோதனையில உண்மை சார்ந்து இருக்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய இயலாமை, என்னுடைய இல்லாமை எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் சோதனை ஜெயிக்கக்கூடிய பிள்ளைகளாக உங்க அன்பிலை வளர கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் பிதாவே. தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. எல்லாவற்றையும் அன்பு ரட்சகர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமும் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த கூட்டம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டம் ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் 3ஆம் சனிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.